கள்ளக்குறிச்சி விஷச்சாராயம் குடித்து உயிரிழப்போரின் எண்ணிக்கை தொடர்ந்து உயர்ந்து வரும் நிலையில் தற்போதைய நிலவரப்படி மேலும் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். இதனால் உயிரிழப்பு எண்ணிக்கை 60 அதிகரித்திருக்கிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் அரவிந்த் வழங்க கேட்கலாம். அரவிந்த், வணக்கம். உயிரிழந்திருக்கக்கூடிய நபர் யார்? மேலும் இன்னும் எத்தனை பேர் சிகிச்சையில் இருக்கிறார்கள்? என்ன நிலவரம் நீடிக்கிறது? அரவிந்த். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஏற்கனவே பார்த்ததால் மெத்தனால் கலந்த கள்ளச்சாராயம் குறித்து 58 பேர் உயிரிழந்து நேற்று ஒரு உயிரிழந்தால் 59 இருந்தது. தற்போது கள்ளக்குறிச்சியில் சிகிச்சை பெற்று மேல் சிகிச்சைக்காக சேலம் மருத்துவக் கல்லூரியில் சிகிச்சை பெற்று வந்த கள்ளக்குறிச்சி கோட்டைமேடு பகுதியைச் சேர்ந்த ஜான் பாசா 58 வயது. இவர் கூலித்தொழிலாளி செய்ததாக கூறப்படுகிறது. இவர் அங்கு சிகிச்சை பெற்ற நிலையில காலை 7 மணி அளவில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதனால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 60 உயர்ந்துள்ளது. கள்ளச்சாராயம் குறித்து உயர்ந்த எண்ணிக்கை தற்போது இன்னமும் பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னா 5 பெண்கள் உட்பட 111 பேர் சிகிச்சை பெற்று வராங்க. அதே மாதிரி விழுப்புரத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் இன்னமும் சிகிச்சை பெற்று வராங்க. ஜிப்மர் மருத்துவமனையில ஒரு 11 பேர் சிகிச்சை பெற்று வராங்க. அங்க பாத்தீங்கன்னா ஒரு 6 பேர், திருநங்கை உட்பட 2 பெண்கள் உட்பட ஒரு 6 பேர் சிகிச்சை முடிந்து வீட்டிற்கு திரும்பியிருக்காங்க, நல்லபடியா இருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சேலம் அரசு மருத்துவமனையில் பாத்தீங்கன்னா 30 பேர் சிகிச்சை பெற்றாங்க. ஒரு உயிரிழந்தனால தற்போது 29 பேர் அங்க சிகிச்சை பெற்றாங்க. மொத்தமா பாத்தீங்கன்னா ஒரு 157 பேர் பாத்தீங்கன்னா இன்னும் மாவட்டத்துல மெத்தனால் கலந்த கள்ளச்சாராயத்தை குறித்து சிகிச்சை பெற்று வருகின்றாங்க. அதுல ஒரு 10 பேருக்கு கண் பார்வை குறைபாடு இருக்கு. அதுக்கான நடவடிக்கைகளை மருத்துவர்கள் கொண்டு வராங்க. மேலும் தொடர்ந்து அனைத்து மருத்துவர்களும் கண்காணிப்பில் ஈடுபட்டுறாங்க. உள்நோய்களாகவும் இன்னமும் பாத்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளச்சாராயம் குறித்தாக 157 பேர் சிகிச்சை பெற்றுறாங்க. கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குறித்து உயிரிழந்த எண்ணிக்கை 60 உயர்ந்துள்ளது. தற்போது நன்றி அரவிந்த். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.